வார்த்தை சொல்லிட்டு இருக்கான், அதையும் சீரியஸா எடுத்துக்கலன்னா எனக்கு புரியல. மெடிக்கல் எமர்ஜென்சினா யாருக்கு நிப்பாட்டி நிஜமாவே போய் பார்க்கணும், போய் பாருங்க. விளையாடணும்னு நினைக்கிறோம், விளையாடி போட்டுண்டா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இப்போ ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாமே தான் வழக்கம் போல் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிருனா முதல்ல அதை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரயன் மற்றும் நம்ம ஜாக்லின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கல்லை தானே எடுத்தீங்க அப்படின்னு முத்துவை பார்த்து சௌந்தர்யா கேட்குறாங்க. என்கிட்ட இந்த அட்டிடியூட்லாம் காட்டாத சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துவும் கேட்குறாரு. அதுக்கு சௌந்தர்யாவும் இப்போ நான் அட்டிடியூட் காட்டினா வேறு எப்படி தான் பேசணுன்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின் பயங்கரமாக கத்துறாங்க, டேய் விட்ரா, எப்படியாவது விளையாட்டு போயிட்டோம், கல்லை பார்க்குறவங்க கல்லை பார்க்கட்டும், ஆளை பார்க்குறவங்க ஆளை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருடைய ஒரு உண்மையான சுயரூபமும் இந்த கேமில் வெளியே வரும், அவன் எதை பார்க்குறானோ அதை பார்த்து விளையாடட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரெண்டாவது ப்ரோமோ. இன்னொருத்தர் யாருக்காவது இன்ஜுரி ஆயிருக்கா அப்படின்னு தெரியல, பிகாஸ் இந்த ப்ரோமோ ஃபுல்லாக வந்துட்டு யாருக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு, ஆளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. அதை 24x7 பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு